விருதுநகர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விளக்க கூட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிவகாசி அருகே உள்ள வெம்பங்கோட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் கிழக்கு வட்டார தலைவர் கணேசன் தலைமை வகித்தார். முன்னாள் வட்டார தலைவர் கிருஷ்ணசுவாமி, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஓபிசி விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் சுப்புராம் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் வடக்கு வட்டார தலைவர் செல்வக்கணி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சாத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கர் பிரதீப் உள்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடுங்கள் என தரைக்குறைவாக விமர்சனம் செய்துள்ளார். சென்ற சட்டமன்ற தேர்தலில் சிவகாசியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை எதிர்க்க முடியாமல் வேறு தொகுதியில் போட்டியிட்டு தோற்றவர். காங்கிரஸ் கட்சியை குறை சொல்ல அவருக்கு தகுதி கிடையாது. காங்கிரஸ் தோல்வியடைந்தாலும் மக்களை சந்திக்கும் தலைவராக ராகுல் காந்தி இருந்து வருகிறார். காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டப் பணிகள், கடமைகளை தொடர்ந்து செய்து வருகிறது. அதன் காரணமாகத்தான் மாணிக்கம் தாகூர் 3வது முறையாக விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரஸ் அதிக இடங்களில் போட்டியிடும் என கூறினார். இன்னமும் 2 முறை எம்பி தேர்தலில் மாணிக்கம் தாகூர் வெற்றி பெறுவார். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியின் நிரந்தர எம்பியாக மாணிக்கம் தாகூர் விளங்குவார். ராகுல் காந்தி பிரதமராக பதவியேற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று கிழக்கு வட்டார தலைவர் கணேசன் பேசினார்.